நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த பொதுக்கூட்டத்திலே இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. வருடந்தோறும் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் தமிழகம் எங்கும் உள்ள பள்ளிவாசல்களில் நபிகள் நாயகத்தின் மீதான நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே மௌலிதுகள் ஓதப்படுவதை பார்க்கிறோம். அந்த மௌலிதுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்கிற பெயரில் வரம்பு மீறி புகழக்கூடிய நிலைகளையும், அல்லாஹ்வின் தூதர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நபிகள் நாயகத்திடம் முன்வைப்பதையும், நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் உண்டு என்பதாகவும் எல்லை மீறி பாடக்கூடிய காட்சிகள் தமிழகம் எங்கும் நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மதுரை பகுதியை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கோரிப்பாளையம் பகுதியை எடுத்துக்கொண்டால், ஏனைய பள்ளிவாசல்களில் நபிகள் நாயகத்தின் மீதான மௌலிதுகள் ஓதப்படுவதோடு சேர்த்து இங்கு இருக்கக்கூடிய தர்காக்கள், குறிப்பாக இந்த கோரிப்பாளையம் தர்கா, அதில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற நபர்கள், அவர்களை மகான்கள், இறைநேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு வருடந்தோறும் அவர்களின் பெயரால் இஸ்லாத்திற்கு புறம்பான ஏராளமான அனாச்சாரங்கள் நம்முடைய பகுதிகளில் நடைபெறுகிறது. தர்கா கந்தூரி கொண்டாட்டம் என்கிற பேரில், உருஸ் கொண்டாட்டம் என்கிற பேரில், கொடி ஏற்றம், கொடி இறக்கம், அது என்ன கொடியை ஏத்துறாங்க, என்ன கொடி இறக்குறாங்க, அது அடுத்து வருவோம். கொடி ஏற்றம் இறக்கம் என்கிற பேரில் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் யாவும் எந்த இறைநேசர்களும் ஒற்றுக்கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள். உண்மையில் யாரின் பெயரால் இந்த அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ அவர்கள் உண்மையில் இறைநேசர்களாக இருந்தால் கூட இத்தகைய காரியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கோரிப்பாளையம் தர்காவின் சார்பா ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் அலாவுதீன், ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் சம்சுத்தீன் அவுலியாக்கள் தர்கா, இந்த ரெண்டு பேர் தான் உள்ள இருக்கிறாங்களாம். சுல்தான் அலாவுதீன், சுல்தான் சம்சுத்தீன், இவங்க ரெண்டு பேரும் மகான்கள், இறைநேசர்கள். இவர்களுடைய வரலாறு இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த தர்காவினுடைய டூம் இருக்குல்ல, இந்த டூம் எப்படி வந்துச்சு, அந்த வரலாறு இந்த புத்தகத்தில் இருக்கு. ஒன்னு ஒன்னா நம்ம சொல்லுவோம். அதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நாம புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நமது தொழுகை, நம்முடைய நோன்பு, நமது தான தர்மங்கள், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய நம்முடைய நம்பிக்கை மிகச்சரியாக இருக்க வேண்டும். மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றிய நம்முடைய நம்பிக்கை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கு அடித்தளமானது. அல்லாஹ்வை பற்றி என்னுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு, அல்லாஹ்வை பற்றிய நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை சரியாக உள்ளதா, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்போம். நம்முடைய தொழுகையை பார்ப்பதற்கு முன்பு, நம்முடைய நோன்பை பார்ப்பதற்கு முன்பு, நாம் பல லட்சங்களை செலவு செய்து செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளை, உம்ராக்களை பார்ப்பதற்கு முன்பு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் எதை பார்க்கிறான், என்னை பற்றிய இவனுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை சரியா, கரெக்டா என்ன நம்புறானா, அதுதான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வை பற்றி நம்முடைய நம்பிக்கை சரியில்லை என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நாம் நம்பவில்லை என்றால், நாம் எவ்வளவு ஆண்டு காலம் தொழுதாலும் அந்த தொழுகையால் எந்த பலனும் இல்லை. எத்தனை ஆண்டு காலம் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்புகள் அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை. பல லட்சங்களை செலவு செய்து, பல சிரமங்களை சந்தித்து ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் நிறைவேற்றினாலும் அவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை அது. அல்லாஹ்வை பற்றி நம்முடைய நம்பிக்கை என்ன? இப்ப நீங்க கேட்கலாம், அல்லாஹ்வை பற்றி நம்ம சரியாத்தானே நம்புறோம், அல்லாஹ்வை பற்றிய முஸ்லிம்களின் நம்பிக்கையில் என்ன பிரச்சனை, என்ன குறை ஏற்பட்டு விட்டது? எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாகத்தானே இருக்கிறோம்.
கலிமாவை சொல்லிட்டா நம்முடைய நம்பிக்கை சரியாக உள்ளது என்றுதானே பொருள். இப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வை பத்தி உள்ள நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரமா அடித்தளமா முஸ்லிம்கள் எதை மதிப்பீடு செய்கிறார்கள்? அத கலிமா சொல்லிட்டோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியாச்சு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், அல்லாஹ்வை பத்தி நான் சரியா நம்பிட்டேன், அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். இது வெறும் சொல்லு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவின் வாசகம் இருக்கிறது அல்லவா, இதை ஒரு சொல்லோடு முடிந்து விடுவதல்ல, வெறும் வாய் வார்த்தையோடு முடிந்து விடுவதல்ல. அந்த வார்த்தைக்குள் என்ன கொள்கை இருக்கிறதோ, அந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னவோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே லா இலாஹ இல்லல்லாஹ்விற்குள் என்ன இருக்கின்றது, அந்த கலிமாவின் மூலம் அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் அதை புரியணும். குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபஅலம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க அல்லாஹ் நிப்பாட்டல, சொல்வதை தாண்டி அறியணும். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. இதை நம்ம தெரியணும். தெரியுறது தான் ரொம்ப முக்கியமானது. முஸ்லிம்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கலிமா சொல்லக்கூடிய தௌஹீதை, ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இல்லை. அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் தானே ரப்பு, அல்லாஹ் தானே கடவுள். ஆனா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால, ஏன் இன்றைக்கும் கூட சில முஸ்லிம்கள்ட்ட என்ன சொல் புழக்கம் இருக்கிறது, நாகூர் ஆண்டவர், முஹீத்தீன் ஆண்டவர் அப்படிங்குவாங்க. அவர் எப்படி ஆண்டவர் ஆனாரு? அல்லாஹ் தானே நமக்கு இறைவன், அல்லாஹ் தானே கடவுளை. ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? அவன் தான் படைத்தான், உலகத்தை படைத்தவன், நமக்கான எஜமானன், நாம் அவனுடைய அடிமை. அதன ஆண்டவன் என்கிற சொல்லின் அர்த்தம். அல்லாஹ் மட்டும்தான் ஆண்டவன், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்ற நம்பிக்கை சரியாக முஸ்லிம்களிடத்தில் இருக்குமே. ஆனால் நாகூர் ஆண்டவரே என்று எப்படி சொல்வார், முஹீத்தீன் ஆண்டவரே என்று எப்படி சொல்வார்? அப்ப அந்த நம்பிக்கை சரியில்லை. அதனால்தான் இவர்கள் யாரையெல்லாம் மதிக்கிறார்களோ, யாரையெல்லாம் விரும்புகிறார்களோ, நேசிக்கிறார்களோ, மகான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க தௌஹீத்னா என்னன்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா 2 அல்லாஹ்னு சொன்னா தான் ஷிர்க், 3 அல்லாஹ் என்று சொன்னால் தான் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா தான் ஷிர்க். இது அல்லாம அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லி அவர்கள்ட்ட துவா செய்தால் அது ஷிர்க் அல்ல என்று நினைக்கிறார்கள். அவங்க ஷிர்க் இணை வைத்தலுக்கு என்ன வியாக்கியானத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள்? நாங்க என்ன 2 அல்லாஹ் சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னோமா? அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இருப்பதாக சொன்னோமா? அப்படிலாம் நாங்க சொல்லலையே. அல்லாஹ் ஒரு அல்லாஹ் தான். அப்ப இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் மகான்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள். புரியுதா? அப்ப இவர்கள் இணை வைப்புக்குரிய அர்த்தத்தையே சரியாக புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இணை வைப்பு என்றால் 2 அல்லாஹ் என்று சொன்னால் தான் இணை வைப்பு. பல கடவுள்கள் பிற சமூக மக்கள்கிட்ட, வானத்துக்கு ஒரு இறைவன், ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், வானிலிருந்து மலையை தருவிப்பதற்கு அதுக்கு ஒரு கடவுள், வெயிலுக்கு ஒரு கடவுள், குழந்தை வரத்தை கேட்பதற்கு ஒரு கடவுள், கடவுள்களை பல துறைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா பிற சமூக மக்கள். அது மாதிரி நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோமா? எல்லாம் அல்லாஹ் தான். இவங்கெல்லாம் அவுலியாக்கள், மகான்கள், இவர்களிடம் துவா செய்தால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள், இப்படி நினைக்கிறாங்க. முதல் புரியணும், 2 அல்லாஹ் 3 அல்லாஹ்னு சொன்னா மட்டும்தான் ஷிர்க்குங்கிறது இல்லை, அதுவும் ஷிர்க்கு. தெளிவான இணை வைப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள், வானத்திற்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள் என்று சொன்னாலும் இணை வைப்பு. அதோடு அல்லாஹ்வினுடைய தனித்துவமான பண்புகளில் எந்த ஒரு பண்பை ஒருவர் மறுத்து விட்டாலும், அல்லாஹ்வின் தனித்துவமான பண்புகளில் எந்த ஒரு பண்பை அல்லாஹ்வின் அடியாருக்கு இருப்பதாக சொல்லிவிட்டாலும் அதுவும் ஷிர்க் தான். இப்போ உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்.
தனித்துவமான பண்பு. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு தானே. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்காவது தூக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் தூங்கவே இல்லை, ஒரு நாளா தூங்கலன்னு சொல்லலாம், 2 நாளா தூங்கலன்னு சொல்லலாம், நான் பிறந்ததுல இருந்து தூங்கவே இல்லை சொல்ல முடியுமா? அப்படி எந்த மனுஷனும் இல்லை. ஏன்? தூக்கம் என்பது ஒரு பலவீனம். தூக்கம் என்பதே மனிதனின் பலவீனத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். தூக்கம் இல்லை என்கிற நிலையில உலகத்தில் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு நிலையில தூங்கிடுவாங்க. ஆனா தூக்கம் இல்லை என்கிற அந்த தனித்துவமான பண்பு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ கிடையாது. குட்டி தூக்கம் கூட அல்லாஹ்வுக்கு இல்லை. கோழி தூங்கும்ல, கோழி சேவல்லாம் நின்றுகிட்டே இருக்கும், அப்படியே கண்ணசும். நம்மளும் நிறைய தூங்குவோம். ஜும்மாவுக்கு பயானுக்கெல்லாம் போகும்போது பயானை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அப்படி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் பாய்கிட்ட கேட்கணும், என்னங்க தூங்குன மாதிரி? பயானத்தாங்க கேட்டேன், எவ்வளவு ரசிச்சு தலையாட்டினேன், நீங்க என்ன என் மேல பழி போடுறீங்க? நாங்கெல்லாம் தூங்கலன்னு எல்லாருமே சாதிப்போம். என்னங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்டா தூக்கமே இல்லைன்றோம். இது நம்முடைய பண்பு, நம்முடைய குணம். அப்ப தூக்கம் இல்லை என்பது இறைவனின் தனித்துவமான பண்பு. இப்ப இந்த பண்பை ஒருவருக்கு, ஒரு நபருக்கு இருப்பதாக சொல்கிறார், ஒரு மகானுக்கு இருப்பதாக சொல்கிறார். அந்த மகான் தூங்கவே இல்லை. இந்த அவுலியா வருஷக்கணக்கா தூங்காம நம்முடைய ஊரை காத்து கொண்டிருக்கிறார், நம்முடைய துன்பங்களை நீக்கி கொண்டிருக்கிறார் இப்படின்னு சொல்லிட்டா ஷிர்க், இணை வைப்பு. அவர் 2 அல்லாஹ், 3 கடவுள், 4 கடவுள்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் தனித்துவமான பண்பு அல்லாஹ்வின் அடியாருக்கு இருப்பதாக சொல்லிவிட்டால், நம்பிவிட்டால் அதுவும் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்புகள்ல என்ன? அல்லாஹ்வுக்கு பசி இல்லை, அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு. அல்லாஹ் எதையும் மறப்பது கிடையாது. உமா கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல. மூசா நபி பிரச்சாரம் பண்ணார். ஃபிரௌனும் அவருடைய வகைராக்களும் வந்து கேட்டாங்க, நீங்க இப்பதானே பிரச்சாரம் பண்றீங்க, இதுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களின் நிலை என்ன? உங்க பிரச்சாரம் எல்லாம் அவர்களை சென்றடையவில்லையே, எங்களுக்கு பிரச்சாரம் பண்றீங்க, சரி எங்க முன்னோர்களின் நிலை என்னன்னு கேட்டாங்க. ஃபமா பாலுல் குரூனில் ஊலா. அப்ப மூசா நபி பதில் சொன்னாரு, லா யதில்லு ரப்பி வலா யன்சா. முன்னோர்களை பத்தி ஏன்ட கேட்காதீப்பா, அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய இறைவன் எதையும் தவற மாட்டான், என்னுடைய இறைவன் எதையும் மறக்க மாட்டான். என்னுடைய ரப்புக்கு மறதி கிடையாது, அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை. இப்ப இந்த ஒரு பண்பை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டால், அந்த ஊரில் ஒரு அவுலியா இருக்கிறார், திருச்சியில் ஒரு அவுலியா இருக்கிறார், நாகூரில் ஒரு மகான் இருக்கிறார், அவருக்கு மறதி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா ஷிர்க், இணை வைப்பு. அப்ப நாம முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு பண்பு, குறிப்பிட்ட ஒரு பண்பில் இணையாக்கி விட்டால் கூட இணை வைப்பு தான் அது. இது அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்புகள். பொதுவான பண்புகள் இருக்கு. அந்த பொதுவான பண்புகள் சொல்லின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கும் சொல்லப்படும், அடியார்களுக்கும் சொல்லப்படும். அதில் கூட வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்ன சொல்லப்படுகிறது? குர்ஆனில் அதிகமாக ஏராளமான வசனங்கள்ல சமீஉம் பஸீர், அல்லாஹ் செவியேற்பவன், அல்லாஹ் பார்ப்பவன் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் செவியேற்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். நீங்க எல்லாம் கேட்பீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு செவி இருக்கா இல்லையா? நமக்கு பார்வை இருக்கா இல்லையா? அப்ப நாமும் செவியேற்கிறோம், நாமும் பார்க்கிறோம். அல்லாஹ்வும் செவியேற்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். இந்த ரெண்டும் ஒண்ணா? இது பொதுவான பண்பு. அடியார்களுக்கும் அந்த பண்பு சொல்லப்படும், படைத்த ரப்பு அல்லாஹ்வுக்கும் அந்த பண்பு சொல்லப்படும். அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும் பொழுது அவனுடைய தகுதிக்கேற்ப அந்த பண்பை புரிந்து கொள்ளணும். அடியார்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, எல்லைக்கு உட்பட்டு அந்த பண்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்கும் கேட்கிற திறன் இருக்கு, கேட்கிறவங்க தான். எப்படி கேட்போம்? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, கடைசி வரிசையில உள்ளவருக்கு கேட்குதுன்னா எந்த அடிப்படையில் கேட்கு? ஸ்பீக்கர்னால. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி பேசினா கேட்குமா? கேட்காது. உங்களுக்கு புரியாத பாஷையில பேசணும்னா கேட்கும், விளங்குமா? எனக்கு புரியாத பாஷையில நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு விளங்குமா? விளங்காது. என்கிட்ட வரிசையா ஒரு 10 மைக்கு, 10 பேர் பேசணும் ஒரே நேரத்தில், புரிஞ்ச மொழியில, தமிழ் மொழியிலேயே பேசணும். அப்படி பேசணும்னா உங்களுக்கு புரியுமா? 10 பேர் பேசணும், ஒரே நேரத்தில் பேசணும்.
ஒரே குயாமியான் சத்தமா இருக்கும், என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. அப்ப நம்முடைய கேட்கும் திறன் எல்லைக்குட்பட்டது. கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம். ஒரு நேரத்தில் 25 பேர் எழுந்து ஒரே நேரத்தில் கேள்வி கேட்கிறாங்க. அவர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டு 25 பேருக்கும் பதில் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரா கேளுங்கன்றோம். எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் பல நபர்கள் கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது அவற்றை பிரித்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப மனிதனின் கேட்கும் சக்தி எல்லைக்குட்பட்டது. நம்முடைய பார்க்கும் திறன் எல்லைக்குட்பட்டது. எந்த எதை பார்ப்போம்? தடுப்பு இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு பார்க்கலாம். ஒரு திரையை கொண்டு கட்டியாச்சு, இவ்வளவு திரையை போட்டாச்சு, இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியுமா நமக்கு? பாருங்க, ஒரு திரை தடுத்து விட்டது நம்முடைய பார்வையை. மனிதர்களின் பார்க்கும் சக்தி எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் நம்மை படைத்த எஜமானன் அல்லாஹ்வுடைய கேட்கும் சக்தி, அல்லாஹ்வுடைய பார்க்கும் சக்தி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் சமமாக பார்க்கிறான். அல்லாஹ்விற்கு இருள் வெளிச்சம் என்கிற பேதம் கிடையாது. நமக்கு இருள் வெளிச்சம் என்கிற பேதம் உண்டு. பகல்ல நல்லா பார்ப்போம், இருட்டுல சரியா கண்டு தெரியாது. நல்ல நேரத்தில் நமக்கு பல நேரத்தில் கண்டு தெரியாம போகுது. கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் இருட்டுல ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இறைவனுக்கு பகல் இரவு என்கிற பேதம் இல்லை, சிறியது பெரியது என்கிற வித்தியாசம் இல்லை. பூமியின் மேற்பரப்பில் பெண்ணம் பெரிய பொருள் அல்லாஹ்வுடைய கண்களுக்கு எப்படி புலப்படுகிறதோ அது போலவே கடலின் அடியாளத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய பொருளும் அல்லாஹ்வுக்கு புலப்படும். இரண்டும் அல்லாஹ்வுக்கு சமம். இது அல்லாஹ்வுடைய பார்வை, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்ப என்ன புரியணும்? நம்ம இந்த தன்மை இருக்குல்ல, அல்லாஹ் கேட்கிற மாதிரி, அல்லாஹ் பார்க்கிற மாதிரி இன்னும் அவுலியா கேட்பாரு, இந்த அவுலியா பார்ப்பாரு என்று சொல்லிவிட்டால், நம்பிவிட்டால் அதுவும் ஷிர்க், அது இணை வைப்பு. ஒருவர் இணை வைப்பில் விழுவதற்கு ரெண்டு அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. பல்வேறு கடவுள்கள் இருப்பதாக நம்ப வேண்டும் என்கிற தேவையில்லை. அந்த நம்பிக்கை இல்லாமலேயே இந்த நம்பிக்கையின் வாயிலாக அல்லாஹ் கேட்கிற மாதிரி, அல்லாஹ் எப்படி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இறைவனின் கேட்கும் சக்தி இருக்கிறதோ அது போலவே இந்த அவுலியா கேட்பார், இந்த மகான் கேட்பார் என்று நம்பினால் கேட்கும் தன்மையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அடியாரையும் சமமாக்குகிறார்கள். அது தப்பு, அது தெளிவான இணை வைப்பு. அப்படி சொன்னாது கிட்டத்தட்ட அவர்களை வணங்குவதற்கு சமமான ஒரு செயல். இதைத்தான் ஊர்கள் தோறும் தர்காக்கள் கட்டி அவுலியாக்கள் மகான்கள் பேர்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கோரிப்பாளையம் தர்காவுக்கு வாங்க. இப்ப இங்க யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் அலாவுத்தீன், ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் ஷம்சுத்தீன், இந்த இரு பெரும் மகான்கள் உள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க காலம் என்ன? 1400களின் துவக்கம், கிட்டத்தட்ட 1338. இப்ப நம்ம எத்தனாவது வருஷத்துல இருக்கோம்? 2026. 1338 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த சுல்தான் அலாவுதீன் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படிக்க போறார். அந்த புக்ல சொல்லி இருக்கிறாங்க. இந்த அலாவுதீன் இருக்கிறார்ல, அலாவுதீன் உத்தவ்ஜி, அவரு ஷம்சுல் உஷாக் என்கிற ஆசிரியர்கிட்ட போய் படிக்க போறார். போகும்போது 2 வழிபோக்கர்களை சந்திக்கிறார். தம்முடைய சிறு பிராயத்தில் மார்க்கம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆசானை சந்தித்து அவர்கிட்ட போய் மார்க்கம் படிக்க போறாங்களாம். இந்த புத்தகத்தின் படி 2 வழிபோக்கர்களை சந்தித்தார். அவர்களிடம் தன்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டினார். என்னையும் கூட்டு போங்க, நான் இந்த ஆசானை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதற்கு அந்த வழிபோக்கர்கள் தங்கள் உடைமைகள் அடங்கிய மூட்டைகளை சுமந்து வர வேண்டும் என அலாவுதீன் உத்தவ்ஜிக்கு நிபந்தனை விதித்தார்கள். மகானுக்கு அவங்க என்ன நிபந்தனை விதிக்கிறாங்க? உங்களை நாங்க கூட்டு போறதா இருந்தா, அந்த ஆசிரியருக்கு வழிகாட்டுறதா இருந்தா, எங்க மூட்டைகளை எல்லாம் நீங்க சுமந்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவர் அவுலியா மகான் வந்து சுமந்துக்கிட்டு வர்றார். வழிபோக்கர்களின் பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். சிறிது தூரம் சென்றதும் 2 வழிபோக்கர்களும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். மூட்டையெல்லாம் கரெக்டா சுமந்துக்கிட்டு வர்றாங்களா, என்ன நிலைமை திரும்பி பார்த்தாங்களாம். திரும்பி பார்த்தால் உத்தவ்ஜி தலையில் இருந்த மூட்டைகள் அந்தரத்தில் மிதந்து கொண்டு வருவதை கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். மூட்டை எங்க இல்ல, தலையில இல்ல, தலைக்கு மேல இருக்கு, அந்தரத்துல மிதக்குது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இதன் மூலமா? மகான் பாத்தீங்களா, அவர் சிறு பிராயத்திலே எவ்வளவு பெரிய கராமத்துக்கு சொந்தக்காரரு. மூட்டையெல்லாம் தலைக்கு மேல மிதக்குது. அப்படி
அது மட்டும் இல்லை, வழிபோக்கர்கள் போனாங்கல்ல, போகும்போது குறுக்க ஒரு ஆறு வந்துருச்சு. ஆத்த பார்த்த உடனே வழிபோக்கர்கள் 2 பேரும் ஒரு கட்டுமரத்தை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக தப்பிச்சு போயிட்டாங்க. அலாவுதீன் உத்தவ்ஜியை அந்த ஆற்று கரையோரம் விட்டு விட்டார்கள். அம்போ என விட்டு விட்டார்கள். வலியுல்லாஹ் உத்தவ்ஜி தனியே விடப்பட்டார். மகான் உத்தவ்ஜி சிறிது நேரம் தியானத்தில் இருந்து உடனே அங்கே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தன் மேல் போர்த்தி இருந்த கம்பளி போர்வையை ஓடும் ஆற்று தண்ணீர் மீறி விதித்து, போர்வை போட்டிருந்தார்ல கம்பளி போர்வை, அதை எடுத்து தண்ணி மேல விரிக்கிறார். அதன் மேல் அமர்ந்து கொண்டார். தண்ணிக்கு மேல போர்வை நிக்குது, அந்த போர்வையை விரிச்சு அது மேல உட்கார்ந்துக்கிட்டார். ஏன்னா ஜம்மு காலம் வீட்டுல உட்கார்ந்தா விரிச்சா இருக்கும், தண்ணிக்கு மேல ஜம்மு காலத்தை விரிச்சு அதுல எப்படி நிக்கும்? அது மேல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு ஆற்றை கடந்த விதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு வியந்து பாராட்டினார்கள். தியானம் பண்ணி அந்த போர்வைக்கு மேல உட்கார்ந்து ஆத்துல போறார். நமக்கு முடியுமா? தண்ணிக்கு மேல உட்கார முடியுமா? நம்ம இல்லைங்க, யாராவது உட்கார முடியுமா? இதெல்லாம் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு கதை இருக்குல்ல, அப்படியான கதைகள் இது. உண்மையில அவர் நல்லவரா இருக்கலாம், மார்க்கம் படித்தவரா இருக்கலாம். முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் தௌஹீதுக்காக வேண்டி பாடுபட்ட நல்லவர் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர்களின் பேரால் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் எதையும் அவர் ஆதரிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் சொல்வதை போல அலாவுதீன் உத்தவ்ஜி அவர்கள் ஒரு மார்க்கம் படித்த மேதையாக இருந்திருப்பாரையானால், இறைவனின் நேசத்திற்குரிய அடியாராக இருந்திருப்பாரையானால், நீங்க செய்யக்கூடிய அனாச்சாரத்தை எல்லாம் ஏத்துக்க மாட்டார். முதல் இப்பெல்லாம் நடக்குமா? ரசூல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒவ்வொரு இறை தூதர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது என்ன ஜம்மு காலத்தில் விரிச்சிட்டா ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க, கொல்ல பார்த்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம்? நபியே, ஒரு ஜம்மு காலத்தை விரியும், நீரும் அபூபக்கரும் அதில் ஏறி அமரும், அப்படியே வானத்துக்கு மேல மக்காவில இருந்து மதீனா பிளைட் மாதிரி அங்க கொண்டு போய் நாங்க விட்டுருவோம் சொன்னாங்களா? அப்படியே நடந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று அல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா செல்ல வேண்டியிருந்தது. அத்தனை நபித்தோழர்களும் சிரமப்பட்டு எதிரிகளிடமிருந்து தங்கள் உயிரை காத்து, ஏனென்றால் கொள்கை உயிருக்கு அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பார்த்து எதிரிகள்கிட்ட தப்பி ஓடியவர்கள் அல்லவா. இப்படியான நிகழ்வுகள் அவங்களுக்கெல்லாம் நடக்கல, அலாவுதீன் உத்தவ்ஜிக்கு எப்படி நடக்குது? இது கதை. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இவர்களாக உருவாக்கி கொண்ட கதைகள். தர்காவுக்கு மேல ஒரு டூம் இருக்குல்ல, டூம் உருவான கதையை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட புத்தகத்துல 12ஆம் பக்கத்துல இருக்கு. அவர் அலாவுதீன் உத்தவ்ஜி இங்க வந்துட்டார், இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவில இருந்து இலங்கை போறார். இலங்கைக்கு அப்புறம் அதிராம்பட்டினம் போறார். அங்கிருந்து அதிராம்பட்டினத்துக்கு மறுபடியும் எங்க வந்துட்டாரான்? அவர் கோரிப்பாளையம் தான் பிடிச்சிருச்சான். கோரிப்பாளையம் மக்கள் நல்ல மக்களா இருக்கிறாங்க, இந்த ஊர் தான்ப்பா நமக்கு ஏத்த ஊரு, இந்த ஊர்ல அவர் என்ன கண்டான்னு தெரியல, அது வேற. வந்துட்டார், இந்த ஊர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். சரி, உண்மையிலே மார்க்கம் பரப்பணும் நினைக்கிறவங்க அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தியாகம் பண்ணிருக்கிறாங்க. வந்து உட்கார்ந்துட்டார். அவர் பேர்ல எழுதப்பட்ட ஒரு வரலாறு பாருங்களேன். வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா, தான் தங்கி இருக்கும் இடத்திற்கு நேர் கிழக்கில் கூம்பு வடிவிலான ஒரு பெரும் பாறை கல்லை உருளைகளின் மேல் வைத்து யானைகளை பூட்டி தெற்கு நோக்கி நகர்த்தி செல்வதை கண்ட மகான். இந்த டூம் பார்க்கணும்ல, இந்த டூம் ஃபர்ஸ்ட் இங்க இல்லை. இந்த டூம் வந்து எங்க இருக்கு? மன்னர்கள் அப்போது ஆண்ட பாண்டிய மன்னர்கள், கூன் பாண்டியன்னு சொல்றாங்க. அந்த பாண்டிய மன்னர்களில் ஒரு மன்னன், அவர் தன்னுடைய அரண்மனைக்கு கட்டுறதுக்காக வேண்டி அதை எடுத்துட்டு போறார். யானையெல்லாம் வச்சு பெரிய டூம்ல யானையை வச்சு இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். மகான் அப்படி எட்டி பார்க்கிறாரு, அது வழியா அந்த டூம் போகுது. டூமை பார்த்தவனே மகானுக்கு பிடிச்சிருச்சான். உடனே என்ன பண்ணாரா, பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கல் சிற்பிகளை அழைத்து விவரம் கேட்டார்கள். அப்போ உள்ள சிற்பிகள் கொத்தனார்கள் மாதிரி அவங்ககிட்ட கேட்கிறாங்க, என்ன என்ன போய்கிட்டு இருக்கு? அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அரண்மனைக்கு மேல ஒரு டூம் வைக்கிறதுக்கு இந்த டூம் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் அரண்மனை மேற்கூரையின் மீது பதிக்க அக்கல்லை எடுத்து செல்வதாக கூறினார்கள். மகான் அதுக்கு இப்பதான் உச்சகட்டம் வருது, கிளைமாக்ஸ் வருது. மகான் தன் சக்தியால் அப்பெருங்கல் மேற்கொண்டு நகராமல் இருக்க செய்தார்கள். இங்க இருந்து ஹூன்னு போட்டார், சூ மந்திரகாளி மாதிரி ஒரு மந்திரம் போட்டார். போட்டவன என்ன ஆயிடுச்சு, கண்ணு நிக்குது, இந்த ஏரியா விட்டு தாண்டி போக மாட்டேங்க. ஏரியா விட்டு தாண்டி போகல. அவங்களும் யானையை பிடிச்சி புஷ் பண்ணி பாக்குறாங்க, வண்டியை தள்ளி விடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல.
இடத்த விட்டு நகரம், இங்க வரையில யானை கம்பீரமா வந்துருச்சு, இந்த இடத்தை விட்டு யானையால நகர முடியல. மக்கள் எவ்வளவோ முயன்றும் கொஞ்சம் கூட கல்லை நகர்த்த முடியவில்லை. இதை கண்ட மக்கள் மகான் உத்தவ்ஜியிடம் முறையிட்டு கேட்டார்கள், என்ன சம்பவம், இந்த இடத்த விட்டே போக மாட்டேங்கிறாங்க, தடுக்கப்பட்டாங்களே. மகான் அவர்கள் அப்பெரிய பாறைக்கல் நான் தங்கவிருக்கும் கட்டிடத்தின் மேற்கூரை மீது பதிக்க தேவைப்படுகிறது, இங்க தேவைப்படுது, அது என்ன அரண்மனைக்கு போகுது விடுவானா, நானு இங்கல்ல நமக்கு தேவை, நான் தங்க வேண்டிய இடத்துல அவர் தங்குற இடத்துக்கு நேர் மேல அந்த டூம் வைக்கணுமா. டூம் வைக்கிறது தான் காசு கொடுத்து வாங்கணும், மன்னர்கிட்ட விலை பேசி வாங்கணும். அதை விட்டு என்ன, இவர் தன்னுடைய சக்தியெல்லாம் எதுக்கு பயன்படு, கதைப்படி, இந்த கதைப்படி நம்ம இது நிஜம்னு நம்பல, இந்த கதைப்படி விமர்சிக்கிறோம். இவர் தான் சக்தியை வச்சுக்கிட்டு தான் வீட்டில் தான் தங்க வேண்டிய இடத்துக்கு மேல கட்டுறதுக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி யானையை போக விடாம ஆக்கிட்டாராம். அதுக்கப்புறம் மன்னன் வரார், பதவி அடிச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அவன் மன்னர்கிட்டே அவர் சொல்றார், இந்த டூம் எனக்கு வேணும், நான் தங்க இடத்துக்கு மேல இந்த டூமை கட்டணும், அப்படியா நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்ட்டான். பாருங்க, இதுவே அக்கிரமம் இல்லையா, இது அநியாயம் இல்லையா? அடுத்தவன் சொத்துக்கு ஒரு இறைநேசர் ஆசைப்படுவாரா? நீங்க இறைநேசருங்கிறீங்களே, மகான்கிறீங்களே, உண்மையில அவர் இறைநேசராக இருந்தா இந்த சம்பவம் பொய், அதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த சம்பவம் உண்மை என்றால் அவர் இறைநேசர் அல்ல. ஏன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறார்? தான் தன்னுடைய வீட்டை தன்னுடைய இருப்பிடத்தை கட்டுவதற்கு காசு கொடுத்து வாங்கணும், அதான் முறை. அந்த நபர்கிட்ட சொல்லி வாங்கணும். அதை விட்டு பவரை பயன்படுத்தி யானையை போக விடாம தடுத்து அந்த யானையை வேற துன்புறுத்தி அது பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்திருக்கும்ல, அதை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்தி அங்க அதற்காக பாடுபட்ட வேலையாளிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி போக விடாம ஆக்கி மன்னர் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அந்த டூமை கொடுத்துட்டு போனாரு. இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை செய்யக்கூடிய நபர்கள் எப்படி இறைநேசர்களாக இருப்பார்கள்? ஒண்ணு இந்த வரலாறு பொய், இந்த வரலாறு உண்மை என்றால் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இறைநேசர் அல்ல. அதானங்க நிலைப்பாடு, ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தது முதல் வேலை என்ன? மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் கட்டுறாங்க. இடத்தை பார்க்கறாங்க. இடத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் மந்திரஹாலி போட்டு அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக்கிட்டாங்களா? அப்படி செய்தார்களா? அநியாயமா அக்கிரமா அடுத்தவர்களுக்கு சொந்தமான இடத்தை அபகரித்துக் கொண்டார்களா? இல்ல, பள்ளிவாசல் கட்டுவதற்குரிய இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடம் யாருக்குரியது என்று விசாரித்தார்கள். சில இளைஞர்களுக்குரியது என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவரிடத்தில் விலை பேசினார்கள். இந்த இடம் பள்ளிவாசல் கட்ட தேவைப்படுகிறது, காசு கொடுத்து நான் இடத்தை வாங்கிக்கிறேன், விலை பேசினாங்க. அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், இறை இல்லம் அமைய போகிறது என்றால் நாங்கள் இலவசமாகவே தருகிறோம், பொருளாதாரம் எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் இல்லை இல்லை, இறை இல்லம் எழுப்பப்படுவதற்கு தேவை, நான் காசு பணத்தை கொடுத்து தான் வாங்குவேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினாங்க. இளைஞர்கள் என்று ஏமாற்றவில்லை நபிகள் நாயகம். இறைநேசர்கள் மகான்கள் என்பவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள், நபி வழியை சுன்னாவை தங்கள் உயிர் மூச்சை விட மேலாக நேசிப்பவர்கள், ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதருடைய நடைமுறைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். ஆனா இது மாற்றமா இல்லையா? இதானுங்க கேட்கிறோம். நீங்க இவங்க பேர்ல இவ்வளவு அநியாயம் பண்றீங்க. இப்ப மோஸ்ட்லி இந்த தர்காவில் நடக்கக்கூடிய கந்தூரி கொண்டாட்டம்லாம் இருக்குல்ல, முஸ்லிம்கள் போறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. முஸ்லிம்கள்லாம் இப்ப போறதில்ல. முஸ்லிம்கள்ல உள்ள யார் போறான்னா ஜென்சி, அந்த குரூப் இருக்குல்ல, ஜென்சின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, தலையெல்லாம் பறவை கொத்துன மாதிரி முடிய வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ஜென்சியில் உள்ள எல்லாரும் அப்படி இல்லை, அதிகமானவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு டைப்பா இருப்பான், பேண்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வருவான். 1000 ரூபாய் கொடுத்து பேண்ட் வாங்குவான், பார்த்தா முட்டுக்கால்லாம் கிழிஞ்சிருக்கும். முட்டுக்கால் கிழிஞ்ச பேண்ட் எதுக்கு 1000 ரூபாய்? அதை வாங்குறதுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? அப்படி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரியாக வைத்துக் கொண்டு எது அவுலியா மகான்கிற பேர்ல அங்க கொண்டாட்டம் நடக்குது, வெடி வெடிக்கிறாங்க, இன்னிசை கச்சேரிகள் நடக்குது, கவ்வாலி பாடல் நடக்குது. அந்த கவ்வாலி என்கிற பாடல்களை படிப்பதற்கென்றே வெளியூர்களிலிருந்து சில நபர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அப்படின்னா இது என்ன கொண்டாட்டம்? இது அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு அம்சமா? இறைநேசர்கள் மகான்கள்லாம் மார்க்கத்தை பரப்புவதற்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு தங்கள் ஆயுள் காலத்தை அர்ப்பணித்தவர்கள். அதைத்தான் தங்களுடைய இறைப்பணியாக செய்தார்கள். அவங்க ஒருபோதும் இசையை ஆதரிப்பவர்களாக இல்லை, ஒருபோதும் ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் இதையெல்லாம் ஆதரிப்பவர்களாக இல்லை. ஆனால் அவர்களின் பெயரால் நீங்கள் செய்வது
என்ன வான வேடிக்கை! நீங்க யூடியூப்ல பாருங்க, கோரிப்பாளையம் தர்கான்னு பாருங்க, அவன் டான்ஸ் போடுறான், ஆடுறான், பட்டாசு வெடிக்கிறான், வான வேடிக்கை, கலரு, லைட்ஸ். அதை பார்த்தா ஒருத்தருக்கு மௌத்து சிந்தனை வருமா? பொதுவா மையவாடிகள், பள்ளிவாசல்கள் இதெல்லாம் எதுக்கானது? நம்முடைய மறுமை சிந்தனை நமக்கு ஊட்ட வேண்டியது, மரண சிந்தனையை ஊட்டக்கூடிய அம்சங்கள். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, கபறுகளை போய் அடிக்கடி சந்தியுங்கள், மையவாடிக்கு போங்க. ஏன் மையவாடிக்கு செல்ல வேண்டும்? ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். நாங்கள் மையவாடிக்கு போனோம்னா மனசு லேசாகும். நாமும் ஒரு நாள் இந்த மையவாடியில் வந்து தான் படுக்க போறோம்ங்கிற எண்ணம் வரும். நம்ம ஆட்டம் குறையும், நம்ம அகம்பாவம் குறையும், நம்ம தவறுகள் புலப்படும். அற்ப காரணங்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் பயனற்றது என்பது விளங்கும். ஏன் ஒரு நாள் நம்ம ஆட்டம் முடியும், இங்கதான் வந்து படுக்கணும், வீட்டில் படுக்க போறது இல்லை. இந்த மையவாடியில் வந்து நாம் படுக்க போகிறோம். அந்த படுக்கக்கூடிய நிலை அல்லாஹ்வின் திருப்திக்குரிய நிலையாக மாற வேண்டும் என்கிற சிந்தனை வரும். அதான் மையவாடிக்கு போறது. நீங்க மகான்கிற பேர்ல போடக்கூடிய ஆட்டம் பாட்டம்லாம் வந்தோம்னா மௌத்து சிந்தனை வராது. சூப்பர்பா அப்படிங்கிற சிந்தனை, உலகத்தை மென்மேலும் அனுபவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை, மரணத்தை மறந்து ஆட்டம் போடக்கூடிய ஒரு அவல நிலை தான் அங்கே ஏற்படுகிறது. அப்ப முஸ்லிம்கள் வர்றதில்லைன்னு உடனே என்ன செய்யறாங்க? முஸ்லிம் அல்லாத மக்களை ஏமாத்தி அவங்கள வரவழைக்கிறாங்க. அப்ப தர்கா கந்தூரி கொண்டாட்டம்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பண்டிகை. போனோம்னா வான வேடிக்கையை பார்க்கலாம், பலூன் வாங்கலாம், பொம்மை வாங்கலாம், ஆட்டம் பாட்டம் பார்க்கலாம், அப்படி ஆயிப்போச்சு. அதோடு சேர்ந்து என்ன இவங்க எழுதி வச்சிருக்கிற என்ன? இந்த தர்காவுக்கு வந்தா நோய் குணமாகும், இந்த தர்காவுக்கு வந்தால் பொருளாதார நஷ்டம் தீர்ந்து போகும், நஷ்டம்லாம் இல்லாமல் போய் லாபம் வரும், வறுமை நீங்கும், இப்படி எழுதி வைத்திருக்கிறாங்க. கூன் பாண்டியனுக்கு என்னவா சரியான வயிற்று வலியா? யாரு? பாண்டிய மன்னர். அந்த 1400களின் துவக்கத்தில் உள்ள அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி வந்துருச்சான். எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்தாராம், வயிற்று வலி குணமாவல. உடனே மகான் உத்தவ்ஜிட்ட வந்துட்டார். வந்து உத்தவ்ஜியை சந்திச்சு கேட்கிறார், எனக்கு உங்களின் உதவி தேவைப்படுகிறது. பல வருடங்களாக தீராத வயிற்று வலி இருந்து வருகிறது. அரண்மனை வைத்தியர்களாலும் பிரபல பெரிய வைத்தியர்களாலும் அதை குணப்படுத்த முடியவில்லை. தங்களால் முடிந்தால் எனக்குள்ள வயிற்று வலியை குணமாக்கி உதவுங்கள். எனக்கு வயிறு வலியா இருக்கு, அதை குணப்படுத்துங்கன்னு கேட்டார். உடனே உத்தவ்ஜி என்ன பண்ணிட்டாரு? மகான் உத்தவ்ஜி மன்னன் கூறியதை கேட்டு மனம் இறங்கி ஒரு குவளையில் நீர் கொண்டு வர செய்து இறைவனிடம் இறைஞ்சி துவா கேட்டு ஓதி குவளையில் உள்ள தண்ணீரை மன்னனிடம் கொடுத்து பருகச் சொன்னார். அதை பருகிய மன்னன் மகானிடம் விடை பெற்று அரண்மனைக்கு புறப்பட்டான். சில நாட்களில் கூன்பாண்டியன் தன் தீராத வயிற்று வலி முற்றிலுமாக குணமடைந்ததை உணர்ந்த மகிழ்ச்சியின் மகான் உத்தவ்ஜியை சந்தித்து நன்றி தெரிவிக்க மகான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தான். மன்னனுக்கே வயிற்று வலி நீக்கிட்டாங்களாம். இந்த கதையை சொல்லி என்ன பாத்தியா? பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன். அந்த கூன் பாண்டியன் யாருங்கிறதுல வரலாற்றுல ஒரு சண்டைகளா இருக்கு. அது சுந்தர பாண்டியனா அந்த பாண்டியனான்னு சொல்லி அது ஒரு பக்கம். சரி, ஏதோ ஒரு பாண்டியன். பாண்டிய மன்னனுக்கு வயிற்று வலி ஏற்பட்ட போது எங்க போனாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. இங்கதான் வந்தாரு. நீ என்ன செய்யணும்? இங்க வா. இங்க வந்து அவனுக்கு வயிற்று வலி குணமாயிரு. அப்ப பாருங்க, மக்களை இது எப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா? சஹாபாக்கள்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு தண்ணியை ஊதி தர்றேன், அந்த தண்ணியை குடிங்க, குடிச்சா சரியாயிரும், அப்படிதான் குணப்படுத்தினாங்களா? ரசூலுல்லாவே நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. எவ்வளவு இறை தூதர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. இறை தூதர்கள் நோய்வாய்ப்பட்ட போதும் அல்லாஹ்விடம் தான் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே ஒழிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. மனிதர்கள்ட்ட துவா செய்யக்கூடாது. துவாவே ஒரு வணக்கம். இவங்க எல்லா வணக்கத்தையும் கேலி கூத்தாக்குறாங்க. பக்திங்கிற பேர்ல, ஆன்மீகம்ங்கிற பேர்ல, தர்காக்களின் பேரால், மகான்களின் பேரால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் அட்டூழியம், அனாச்சாரம். கொடி ஏத்துறது, அது என்ன? கொடிக்கு எப்படி புனிதம் வந்துச்சு? கொடிங்கிறது என்ன? ஒரு அடையாளம். அந்த கொடியை தொடுறது பரக்கத்துக்குரியது. அந்த கொடியை தொட்டு முத்தமிடுவது பரக்கத்துக்குரியது. கொடி மேல சந்தனத்தை பூசுவது, அந்த சந்தனத்தை உடம்பில் பூசிக்கொள்வது, தர்காவை வலம் வருவது, இதெல்லாம் ஏன்பா செய்றீங்கன்னு கேட்டா, ஏன் நீங்க காபத்துல்லாவை வலம் வரலையா அப்படிங்கிறது. காபத்துல்லாவும் இவரும் ஒன்னா? காபத்துல்லாவும் மனுஷனும் ஒன்னா? ஒரு பையன் என்ன செய்யறான்? அம்மாவையும் சுத்தி சுத்தி வர்றான். ஏன்டா அம்மாவை சுத்துற? ஏன் நம்ம காபத்துல்லாவை சுத்துறது இல்லையா? அதனால தான் என் அம்மாவை சுத்துறேன் சொல்ல முடியுமா?
காபத்துல்லா என்பது அல்லாஹ்வின் சின்னம். அல்லாஹ் அந்த சின்னத்தை எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்படி மதிப்பளிக்க. காபத்துல்லாவை தவாப் பண்ணணும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடணும். எது எது எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தார்களோ அந்த மதிப்பை வழங்கணும். இவர்கள் என்ன செய்யறாங்க? தர்காக்கல்ல கட்டி அதுக்கு மேல சந்தன போர்வையை பொருத்தி அந்த போர்வைக்கு சந்தனம் தெளிச்சு ஒரு கொடியை ஒன்று நட்டு வைத்து அந்த கொடிக்கு ஒரு புனிதத்தை கொடுத்து, அது சில ஊர்களில் எல்லாம் யானையை வச்சு அந்த கொடி ஊர்வலம் போகும். யானை போகும், யானைக்கு மேல அந்த கொடி, அந்த யானையை தொடுறது, கொடியை தொடுறது புனிதம்ங்கிறதுக்கு போக யானையை தொடணும் போட்டி போட்டு. யானை கவுட்ட வழியா வர்றது, நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்க ஊர்களில் எல்லாம் யானை கவுட்ட வழியா கொடுத்து வெளியே எடுப்பாங்க. ஏன்? அது ஒரு பரக்கத்து. மகான் பேர்ல ஒரு யானை போகுது. யானை லத்தியை போட்டுக்கிட்டே போகும், சாணியை போட்டுக்கிட்டே போகும். அதை போய் மிதிக்க சொல்லுவாங்க. ஏன்? யானை சாணியை மிதிச்சோம்னா கல்வி வந்துடும். அதை மிதிச்சா எப்படி கல்வி வரும்? நோய் தான் வரும். அதை மிதிச்சு யாருக்கு கல்வி வந்துச்சு? இதெல்லாம் எதன் பேர்ல? அவுலியா, மகான், அதன் பேர்ல நடக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல மௌலிது ஓதுறோம்னு சொல்றாங்க. என்ன மௌலிது ஓதுறாங்க இவங்க? அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஊட்டக்கூடிய வகையில இவர்களுடைய மௌலிதுகள் இருக்கா? இவங்க படிக்கக்கூடிய மௌலிதுகள் எல்லாமே சினிமா பாட்டுல, சினிமா மெட்டுகள்ல மௌலிது ஓதி கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா பேர்ல நேசத்தினால் நாங்க இதை செய்வோம். அதை படிக்கிறத கேட்டா ரசூல்லா மேல உள்ள முஹப்பத்தே வராது. சினிமா மீதும் இசையின் மீதும் தான் முஹப்பத் வரும், மோசம் வரும். அதன் மீதான மோகம் தான் அவர்களுக்கு ஏற்படும். அப்படித்தானங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மௌலிதுல. இப்ப பாருங்க, கோமான் நபியின் சிறப்பை படித்ததும் பெற்றதும் இல்லையே, தாகா தரணும் தரணும் எதோ சொல்றாங்க. என்ன இது? சினிமா பாட்டு தானே. பூக்கள் பூக்கும் தரணும்னு சினிமா பாட்டு எடுத்து அதுல ஒரு மௌலிது படிக்கிறது. கேட்டா என்னவா? நாங்க மௌலிது ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத்தை வெளிப்படுத்துறோம். இது ஒரு முஹப்பத்தா? அடுத்து இன்னொரு முஹப்பத்து பாருங்க. இப்ப கேட்டோம்னா இங்க நல்லா தானங்க இருக்குன்றீங்க நீங்களே. ஃபுல்லா படிக்கிறது கேட்டோம்னா ஏன் சினிமா பாட்டு அந்த மெட்டுக்குள்ள நம்மள அப்படியே லைக்க வைக்கிறது. கேட்டா ரசூலுல்லாஹ் பத்தி யாராவது ரசூலுல்லாஹ் பத்தி படிச்சது தெரிஞ்சா அந்த ஹம்மிங் தான் தெரியும், அந்த மெட்டு மட்டும் தான் தெரியும். சினிமா பாட்டுல மெட்டெடுத்து இவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத பள்ளிவாசல்ல உட்கார்ந்து படிக்கும் போது எப்படி இறை சிந்தனை ஏற்படும்? இது என்ன பாட்டுனே தெரியலையா? விட்டுருங்க. அடுத்து பாருங்க. மௌலிது குரூப் இங்க வந்துடக்கூடாது. இங்க ஏதோ ஒரு மௌலிது படிக்கிறாங்க போல இருக்கு. இது என்ன நினைச்ச நீ நாசமா போன நான் நாசமா போன அந்த பாட்டு. இதெல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து எப்படி படிக்கிறீங்க? இப்ப அந்த மௌலிது குரூப்ல திடீர்னு 80s கும்பல்லாம் வந்துடும். 70s 80s இருக்குல்ல, 70களில் 80களில் பிறந்தவங்க, அவங்களையும் கவர் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மௌலிது. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு மௌலிது படிக்கிறது. அப்ப என்ன இவங்க சிந்தனையை உருவாக்குறாங்க? அல்லாஹ்வுடைய அச்சத்தை உருவாக்குறாங்களா? அல்லாஹ்வுடைய சிந்தனை உருவாக்குறாங்களா? இதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியுது. இது எல்லாமே மனிதர்களின் மீதான பக்தியை ஊட்டுவது, அல்லாஹ்வின் மீதான பக்தியை குறைப்பது என்பது நம்மை இணைவைப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்பாடுகள். மௌலிதுகளில் படிக்கக்கூடிய பல்வேறு வரிகள் இணைவைப்புக்குரிய வரிகள். நபிகள் நாயகம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்பது இணைவைப்பு. நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் உண்டு என்று சொல்வது, நம்புவது இணைவைப்பு. இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிற மகான்கள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்கள், நம்முடைய பிரார்த்தனையை செவி மடுப்பார்கள் என்று நம்பினால் கேட்டால் இணைவைப்பு. அது
அவங்களுக்கு அந்த கேட்கிற சக்தி இருக்கா? எவ்வளவு பேர் வர்றீங்க, எத்தனை மொழி பேசுறவங்க வர்றாங்க, ஒரே நேரத்தில் எத்தனை பேர் துவா கேட்குறீங்க? முதல் துவாங்கிறது அல்லாஹ்ட்ட மட்டும் தானே கேட்கணும். பாருங்க சமூகத்தில் என்ன நிலைமை உருவாயிருச்சு, அல்லாஹ்ட்ட மட்டும் துவா கேளுங்கன்னு முஸ்லிம்கள்ட்ட பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலை வந்துருச்சு. இதை ஒரு முஸ்லிம்க்கு நம்ம விளக்கணுமா? இது மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி விளக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டா? அல்லாஹ்வை நம்புறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தான தர்மங்கள் வழங்குகிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள் துவாவை மாத்திரம் அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்காமல் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். இது எப்படி நியாயம் காண்பீர்கள்? இது எப்படி சரி? துவா என்பது அல்லாஹ்ட்ட மட்டும்தானே. அல்லாஹ் தானே சொன்னான், லஹு தஅவத்துல் ஹக், உண்மையான பிரார்த்தனை துவா அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை அன்று நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். எத்தனை வசனம்! அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஏங்க நீங்க அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட கேட்குறீங்க? அம்வாத்துன், அவர்கள் மரணித்தவர்கள், கைரு அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. ஒமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாதுன்றான் அல்லாஹ். யாரா இருந்தாலும், எந்த மகானா இருந்தாலும், இறைநேசரா இருந்தாலும், அவர்கள் மரணித்து விட்டவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள்? நல்லவராக இருந்தால், இறைநேசரா இருந்தால் அல்லாஹ் மறுமை நாளை எழுப்பும் வரை நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்போது எழுப்பப்படுவார்கள் அவர்களுக்கு தெரியாது, உணர மாட்டார்கள், அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க அந்த விஷயங்களுக்கு மாற்றா மனிதர்களின் மீதான பக்தியை ஊட்டுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஓதுறதை விட மௌலிது ஓதுறது தான் அதிக நன்மை. ஏன்? குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். அதுவே மௌலிது ஓதினால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை தான் என்பது கிடையாது, எவ்வளவு நன்மைகள் வேண்டுமானாலும் கிடைக்கும். பாத்தீங்களா? குர்ஆனை விட்டுட்டு மௌலிதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. குர்ஆனின் புனித தன்மையை குறைக்கிறார்கள். குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தான், அது ரொம்ப கம்மி. அதுவே மௌலிது ஓதுனா இன்ன நன்மை என்று இல்லை, என்ன நன்மைகளை வேண்டுமானாலும் தருவான். என்ன, எதை நீங்க சொல்றீங்க? எதை நோக்கி அழைக்கிறீர்கள்? இதான் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட சந்தேகம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, எழுந்து வருவாங்க என்ற நம்பிக்கை என்கிற சந்தேகம் அவர்களுக்கு எழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மரணித்த அன்றைய தினத்தில் அங்க இல்லை, வெளியூர்ல இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து தகவல் கேள்விப்பட்டு வருகிறார்கள். சஹாபாக்களிடம், நபியின் தோழர்களிடம் இத்தகைய 2 கருத்து இருப்பதை அறிகிறார்கள், பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அங்க சொல்றாங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, திபுத்த ஹய்யன் வ மையித்தான், நபியே நீங்கள் உயிரோடு இருந்த பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மௌத்துக்கு பிறகு கூட கெட்ட வாடையெல்லாம் இல்லை உங்ககிட்ட. ரசூலுல்லாஹ் இயல்பாகவே தூய்மையை விரும்பக்கூடியவர்கள், நறுமணத்தை விரும்பக்கூடியவர்கள். உயிரோடு இருக்கும்போது எப்படி நறுமணமாக இருந்தீர்களோ மௌத்தானதற்கு பிறகும் கெட்ட வாடை உங்களிடத்தில் இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க என்பதை பதிவு செய்தார்கள். நபி மரணித்து விட்டார்கள். மக்களை கூப்பிடுறாங்க, மக்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், நன்கு புரிந்து கொள்ளுங்கள், மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், எவர் ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறாரோ புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் முஹம்மதை வணங்குனீங்களோ முஹம்மது மௌத்தா போயிட்டார் தெரிஞ்சுக்கங்கன்ட்டாங்க. யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அவர் அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் என்றொன்றும் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க போவதே இல்லை, அவனுக்கு மௌத்துங்கிறதே கிடையாது, இதை தெரிஞ்சுக்கங்கன்னாங்க. ஏன் இதை சொன்னாங்க? சஹாபாக்கள் யாரும் ரசூலுல்லாஹ்வை வணங்கினார்களா? நபிகள் நாயகத்தை வணங்கியவர்கள் உண்டா? அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் யாரு? உமர் அவர்கள் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறார்கள், அலி அவர்கள் இருக்கிறார்கள், எண்ணற்ற சிறப்புக்குரிய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரால் சொர்க்கம் என்று நன்மராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் கூட்டத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், முகம்மது மரணித்து விட்டார். ஏன் இந்த வார்த்தையை அபூபக்கர் அவர்கள் பயன்படுத்தினாங்க? முகம்மதை வணங்கக்கூடியவர், இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? மௌத்தா போன ரசூல்லா மௌத் ஆக மாட்டாங்க, ரசூல்லாவுக்கு மௌத்தே இல்லைன்னு நினைச்சா அது ரசூல்லாவை வணங்குவது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, தனித்துவமான பண்பு. மரணம் இல்லை என்பது யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தனித்துவமான பண்பு. அந்த தனித்துவமான பண்பில் நபிகள் நாயகத்தை நீங்கள் கூட்டாக ஆக்கினாலும் அது இணை வைப்பு. அது நபிகள் நாயகத்தை வணங்குவதற்கு சமம். ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க, புரிஞ்சுக்கங்க, உங்க கருத்தை மாத்துங்க. குர்ஆன்ல இருந்து வசனத்தை ஓதுனாங்க. என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆன்ல முன்பே சொல்லவில்லையா, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இன் மாதா குத்தில இன் கலபத்தும் அலா அகாபிக்கும். முஹம்மது தூதர் தவிர வேறில்லை, அவர் ஒரு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர். அவர் மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியை திரும்பி செல்வீர்களா? உஹது போர்க்கள நேரத்தில் ரசூல்லா மௌத்தாகி விட்டார்கள் என்கிற ஒரு தவறான செய்தி பரவிய பொழுது முஸ்லிம்களிடையே குழப்பம் தோன்றியது. அந்த காலகட்டத்தில் அருளப்பட்ட வசனம், அது அபூபக்கர் அவர்கள் நினைவில் வைத்து சொல்கிறார். முன்பே அல்லாஹ் நமக்கு சொல்லலையா? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவன் கொடுத்த பணியை செய்து விட்டார், அவருக்குரிய பணி முடிந்து விட்டது, மௌத்தாயிட்டார். அவர் மரணம் அடைவார் என்று நமக்கு முன்பே சொல்லப்பட்டதே. அப்படி மரணம் அடைந்து விட்டால் நீங்கள் வந்த வழியை திரும்பி செல்வீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பினானே. இன்னொரு வசனத்தை ஓதி காட்டினார், இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீரும் மரணிப்பவரே, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மௌத் எல்லாருக்கும் வரும், ரசூலுல்லாவுக்கு வரும், வந்து விட்டது. பாருங்க, அபூபக்கர் அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை பாருங்கள். ரசூல்லா மௌத்தாவலன் யாரும் சொன்னா அவங்க ரசூல்லாவை வணங்குறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாரதூரமான நச்சுக்கருத்திலிருந்து தோழர்களை மீட்டெடுத்தார்கள் தன்னுடைய மார்க்க பற்றின், மார்க்க அறிவின் காரணத்தினால். அதைத்தான் நம்மளும் சொல்றோம். நீங்க அவுலியாக்கள் மகான்கள்ங்கிற பேர்ல நாள் முழுக்க அவர்கள்ட்ட துவா செய்து நோயை நீக்குங்க, குழந்தை வரத்தை தாங்க, வறுமையை நீக்குங்க என்று பிரார்த்தனை செய்தால் அதனுடைய பொருள் என்ன? அவங்கள அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஆக்குறது. எதுல? துவாவை கேட்கறதுல. நம்ம எந்த நேரத்தில் கேட்டாலும் இந்த அவுலியா கேட்பாரு, எந்த மொழியில் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும் இந்த மகான் நம்முடைய பிரார்த்தனையை செவிமடுத்து நமக்கு பதிலளிப்பார் என்று இந்த நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு இணையாக அந்த நபரை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மாபெரும் இணை வைப்பு. இந்த இணை வைப்பு நம்முடைய மறுமை வாழ்வை நாசப்படுத்திவிடும், சொர்க்கம் செல்வதை தடுத்துவிடும். அல்லாஹ்வின் மன்னிப்பை, எப்படிப்பட்ட அல்லாஹ், அளவில்லா கருணையாளன். அடியார்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நம்ம திருந்தினா தான் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்பிலிருந்து ஒருவர் திருந்தி வர வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்தில் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இணை வைப்பை அல்லாஹ் மன்னிப்பதே. நம்முடைய மறுமை வாழ்வை நாசப்படுத்தக்கூடிய இத்தகைய அனாச்சாரங்கள், இத்தகைய மார்க்கத்திற்கு எதிரான பிதஅத்தான காரியங்கள், நம்மை நரகில் தள்ளக்கூடிய இந்த மாபாதக செயல்களிலிருந்து முஸ்லிம்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் பொருளாதார செலவில் எங்களுடைய இளைஞர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். எதுக்காக வேண்டி? எங்க பொருளாதாரத்தில் இதை ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க காசு பணம் செலவு பண்ணி நாங்க வெக்கையில கடந்து எதுக்கு? நம்ம உம்மத்து, நம்ம சமுதாயம் நாளை மறுமை நாள சொர்க்கம் போகணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும், மன்னிப்பை பெறணும் என்கிற அக்கறை. நாங்க நோட்டீஸ் கொடுப்பதின் பின்னணியிலையும் அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான். அதை கூட தடுக்கிறீங்க. நாங்கள் இத்தகைய பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்வதின் நோக்கமும் அந்த அக்கறையின் வெளிப்பாடு. இந்த உலகத்தில் பல கஷ்டங்கள் நமக்கு வரும் போகும், அந்த கஷ்டத்திற்கும் நாம முகம் கொடுக்க வேண்டும். ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து ஒரு அநியாயம் ஏற்பட்டால் அந்த அநியாயத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட பெரியது நம்முடைய மறுமை வாழ்வு நாசமாகிவிடக் கூடாது என்பது. இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், சரி, அதை தடுக்கணும் தான். ஒரு பேச்சிற்கு அந்த அநியாயம் தொடர்கிறது என்றால் கூட இந்த உலகத்தில் தான் நமக்கு இழப்பு. மறுமை நிலையானது, நிரந்தரமானது. உலக வாழ்க்கை எத்தனை வருஷம்? நீங்க மோடியின் ஆட்சியில கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். எத்தனை வருஷம்? நம்ம ஆயுள் காலம் எவ்வளவு? ஒரு 100 வருஷம் இருப்போமா? 100 வருஷத்துல இப்ப யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? 80க்கே முடியல. 80 விடுங்க, 60 வரையும் தாக்கு பிடிப்போமா? நம்ம கஷ்டம். நம்ம ஆயுள் காலம் ரொம்ப கம்மி.
ஒருவர் ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்றாரா, அவர் மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய எஞ்சிய காலம் எவ்வளவுதான்? 25 இருந்து ஒரு 35 வருஷத்துக்கு தான், 30 வருஷத்துக்கு இருப்பார். 35, 45, 55 அவ்வளவுதான், 60 வயசு. 35 பெருநாள் தான் அவர் பார்க்க போறார். 25 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடிய ஒருவர் தாம் மனைவி மக்களோடு அவர் பெருநாளை சந்திக்கிற பெருநாள் எவ்வளவு? ஒரு 35 நோம்பு பெருநாள், ஒரு 35 ஹஜ்ஜி பெருநாள், அவ்வளவுதான் சந்திக்கிறோம். 60 வயசுல அதுவே உத்தரவாதம் இல்லை. திடீர்னு போய் சேர்ந்ததுதான். இப்ப உள்ள காலத்துல எதை சாப்பிட்டு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பேப்பரை பார்த்தாலே பதபதப்பு வருது. என்ன, பிரியாணி சாப்பிட்டு செவனப்பு குடித்தார், மாண்டு போனார். இப்போ ரெண்டையும் நமக்கு கொண்டு வந்து தர்றாங்க, இந்தாங்க போய் செவனப்பு குடிங்கிற. குடிக்கவா வேண்டாமான்னு பயமா இருக்கு. சரி, பிரியாணி சாப்பிட்டு இஞ்சி டீ குடித்தார், சரிந்தே கீழே விழுந்தாருங்கிறாங்க. இப்ப என்ன, இஞ்சி டீ குடிக்கிறதா வேண்டாமா? பிரிட்ஜில் வைத்த பிரியாணியை சாப்பிட்டார், மயங்கி சுருண்டு கீழே விழுந்தார். பிரிட்ஜில் வச்ச பிரியாணியை சாப்பிடவா வேண்டாமா? பிரியாணி சாப்பிட்டே நெஞ்சை பிடித்தாருங்கிறாங்க, பிரியாணியே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. என்னதான் செய்யறது? உலகத்துல எவ்வளவு காலம் மாறுவோம் என்பதே தெரியல. இவ்வளவு அற்பமான இந்த காலகட்டத்தில் 60, 65 வயசு வரையிலையும் நாம் வாழ்ந்தால் கூட சொற்ப காலகட்டத்தில் தான் இந்த உலகத்துல கஷ்டப்பட போறோம். ஆனா மறுமை அப்படியா? 100 வருஷமா, 200 வருஷமா, 500 வருஷமா, 1000 வருஷமா? கணக்கில்லாத வருடங்கள், நிலையான வருடம். இத்தனை வருடம் என்று சொல்லவே முடியாது. முடிவே இல்லாத வாழ்க்கைங்க. அந்த முடிவே இல்லாத வாழ்க்கையில நாம போய் சிக்கிவிடக் கூடாது. அந்த வாழ்க்கையின் நற்பாக்கியத்தை, அல்லாஹ்வின் கருணையை இழந்து விடக்கூடாது என்று சொன்னால் நாம் இணை வைப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.